மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS International CBSE Fingerprint School. Buy Vivo Mobile and get up to 7,000 instant cashback offer. இப்போ யூடியூப்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சல்வார் போட்டுட்டு லெகின் போட்டுட்டு ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணா இருக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாடர்னா போட்டாலோ இல்ல பாடிலி அட்டானமின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், திஸ் டசன்ட் லுக் லைக் யூ, பையன் மாதிரி இருக்க, நடிக்கணும்னு வந்தேன், கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னென்னவோ பண்ணேன் அப்படின்னு. கைதி நடந்துச்சு, கைதி நடந்தோடனே சரி ஓகே ஃபைன், இதுக்கப்புறமேல நான் ஆடிஷன் போக தேவையில்ல, அடுத்தடுத்து ரோல்ஸ் வந்துடும், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போறேன்னு நினைச்சேன். எனக்கு நிறைய மெசேஜ் இப்படிதான் வரும், நீங்க ஏன் டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னு. என் மூஞ்சி அப்படிதான். உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் ஒரு ஃபீலிங் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எப்போ நடித்தாலும் வந்து கொடுத்துட்றீங்க. அதை பற்றி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? நம்ம யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஷோ கால் நம்ம பெரிய பெரிய படங்களில் ஒரு ப்ரைமரி ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எகெயின் நம்ம ஒரு பெடஸ்டலில் கொண்டு போய் ஒரு ஆக்டரையோ ஒரு ஆக்ட்ரஸையோ வச்சுருவோம். அதை தாண்டி நம்ம வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கிறது மேபி இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ணனாலேயோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணனாலேயோ என்னவோ தெரியல, ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ப்ரௌனி பாயிண்ட் தான். இந்த ஜேர்னி எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? எல்லாருக்கும் இதே ஜேர்னி தான். நான் நடிக்கணும்னு வந்தேன், கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னென்னவோ பண்ணேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். ஸோ அது மாதிரி என்னோட கதையும் ஒரு கதை தான் பார்க்குறேனே தவிர, ப்ரிவிலேஜ் இருந்தது, என்னால் இங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்க முடிஞ்சுது, என்னால் 3 வேளை சாப்பிட முடிஞ்சுது. அது கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அப்போது எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. எல்லாருக்கும் இருக்கிற அதே கஷ்டம் தானே தவிர எனக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு நான் பார்க்கல. ஒரு வேளை ஃபெயில் ஆகிடுவோமோ, உங்களுக்கு அந்த ஃபியர் எவ்வளோ இருந்திருக்கு? அதை எப்படி நீங்கள் பேட்டில் பண்ணுறீங்க? ரிசல்ட் என்ன வருது வரல அப்படிங்கிறது நம்ம கையிலே இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரி கைதி நடந்துச்சு, கைதி நடந்தோடனே சரி ஓகே ஃபைன் செட், இதுக்கப்புறமேல நான் ஆடிஷன் போக தேவையில்ல, அடுத்தடுத்து ரோல்ஸ் வந்துடும், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போகிறேன்னு நினச்சேன். சம்மந்தமே இல்லாமல் கோவிட் வந்துச்சு, எல்லாமே மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ அப்போ நான் மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவோம். ரிசல்ட் என்ன வருது வரலங்கிறது மேலே பெரிய ஆசை வச்சுக்க வேணாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலுமான டைம்ஸில் நம்ம த வே வி ட்ரெஸ் அப்ல இருந்து தான் வந்து ஒரு சில கேள்விகளோ இல்லை நம்ம மேலே வைக்கப்படுற விமர்சனங்களோ அப்ரிசியேஷனோ வந்து இருக்குது. சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி த வே யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இஸ் உங்களோட ஒரு பர்சனலான ஒரு விஷயம். திடீர்னு அதோட நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தீப்தி வந்து அங்கே சோஷியல் மீடியாவில் இல்லை அப்படின்னும் போது ஒரு சில கேள்விகள்லாம் வருது. நீங்கள் சந்திச்சிங்களா அந்த கேள்விகளை? இப்போ யூடியூப்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சல்வார் போட்டுட்டு லெகின் போட்டுட்டு ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாடர்னாக போட்டாலோ இல்லை பாடிலி அட்டானமின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், நான் எப்படி என்னை வெளிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜெண்டர், எல்லாருக்குமே அது இருக்குது. ஸோ அதை மதிக்கிறதுக்கு ஃபெல்லோ பீப்புள் யாராக இருக்கட்டுமே, இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாருமே கற்றுக்கணும், ஃபெல்லோ பீப்புளும் கற்றுக்கணும். அண்ட் அப்படி வர்ற கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுறது தான் ஒரே விஷயம் நான் பார்க்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுற பர்டிகுலர் ஃபோட்டோவுக்கு நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், திஸ் டசன்ட் லுக் லைக் யூ, பையன் மாதிரி இருக்க, பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுவேன். அண்ட் தென் டெலிட் பண்ணிடுவேன். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுக்கிறீங்க. நம்மளோட ஒப்பீனியன், நம்மளோட மொராலிட்டி, இது எல்லாமே வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அதனால் ஐ கீப் இட் சிம்பிள். இது சிம்பிளான்னு தெரியல, இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது. சில இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பீட் அவுட்ஃபிட்ஸ் ஆர் பீட் சில கேரக்டர்ஸ், பீட் டயலாக்ஸ், அந்த மாதிரி தீப்தியோட கம்ஃபர்ட் ஜோன்ன்றது என்ன? அண்டு அதை எப்பயாவது பிரேக் பண்ணியிருக்கீங்களா? கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு பெருசாக இல்லை. ஆனால் என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மெலன்கலிக்கான ஃபேஸ். சும்மா நீங்கள் வச்சு உட்காந்தாலே ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்க இவங்க அப்படிதான் கேட்பாங்க. இல்லை ஆக்சுவலி உங்களோட சோஷியல் மீடியாவில் சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்படி உண்மையாகவே இருந்தது, நீங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்க போல இருக்கு. எனக்கு நிறைய மெசேஜ் இப்படிதான் வரும், நீங்க ஏன் டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னு. என் மூஞ்சி அப்படிதான். நல்லாதான் இருக்கீங்க தானே நீங்க? அதை சந்தோஷமா இருக்கேன். பட் என் மூஞ்சி அந்த மாதிரியான ஒரு மெலன்கலிக்கான ஃபேஸ். ஸோ அதனால எனக்கு என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும் அப்படின்னா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அண்ட் நீங்க நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்டரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வி கேன் லிவ் அஸ் அ மல்டிபிள் கேரக்டர்ஸ் without being judged. So அதனால
அதுதானே பெரிய ஆசை. ஸோ அப்போ அது பண்ணணும் அப்படிங்கிறது தான். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணணும், சைக்கோ மாதிரியான ஒரு ரோல் பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப ஜாலியாக ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரோ இல்லை பப்ளியான கேர்ளோ அந்த மாதிரி பண்ணணும். நான் ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு சைக்காலஜி ஆஃப் அன் ஆக்டர் இருக்குங்களா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. மென்டல் சைக்காலஜி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்போ இதுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து ஏதாவது தடை இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ஆசை, சில நேரங்களில் என்னால இந்த மாதிரி டயலாக்ஸ் பேசி நடிக்க முடியாதுன்றது என்னோட லிமிடேஷனா இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்படி அதுதான் கேட்குறேன் நான். ஆரம்ப காலத்துல இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது, இதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில கேரக்டர்ஸோ இப்பெல்லாம் எனக்கு நடிக்க வராது. எக்ஸாம்பிள் பச்சைக்கிளி முத்துச்சரம்ல ஜோதிகா அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல இந்த ரோல் அப்படின்னா எனக்கு பண்ண வராது, இதுக்கு நான் கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்படி நான் யோசிக்கிறத விட்டுட்டு அதை எப்படி வளர்த்துக்கணும்னு தான் நான் யோசிக்கணும். ஸோ அதனால இப்போ ஐ எம் ஓப்பன் டு எனிதிங், எதுனாலும் பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், நிறைய ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இதுக்கு நடுவில் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பார்ட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது வந்து பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, இல்ல ஏன்னா வந்து ஏன் உங்க பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி சீன்ஸ்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்ம பேரண்ட்ஸ் நோக்கி வர்றது வந்து. இது வந்து இந்த ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சி நான் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது, அதை நான் சொன்னேன்ல, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட சில சமயம் மக்கள் நடந்துக்கணும், அது நடந்துக்க மாட்டாங்க. அறிவோட நடந்துக்கணும்னு சொல்றீங்க. சில இடங்கள்ல சில கேள்விகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பர்சனலாக எனக்கு என் பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர், நான் நடிக்க வர்றேன், அவங்களுக்குமே இது புதுசு. அண்ட் நமக்கு சாலிடாக அந்த மந்த்லி இன்கம்லாம் இருக்காது. அவங்களுக்குமே என்ன பண்ணுற நீ, ஏன் என்ன என் படம் எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, நீ நடிக்கிறியா அதேதான் அது எல்லாமே இருக்கும். அது கொஞ்சம் கேட்கறத தவிர்த்துக்கணும் மக்கள். லைக் அவளுக்கு பிடிச்சதை பண்ணட்டும் அப்படின்னு அவங்க சொல்றதுனால சரி ஓகே ஃபைன். ஆனா அந்த மனப்பக்குவத்துக்கு அவங்க வர்றதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிப்பாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. சம்வேர் இந்த ஒரு கேப் அப்படின்னு வரும்போது இப்படிதான் எல்லாம் கிளம்பிலாம் வருவாங்க, ஒன்றும் சஸ்டெயின்லாம் பண்ண முடியாது. வெரி காமன். நீங்க கேட்ட மாதிரி ஏன் நடிக்கிறது இல்லை, என்ன பண்றீங்க, எங்க போயிட்டீங்க, இது எல்லாமே இதோட வேற விதமான கான்டெக்ட்ல கேட்குற கேள்விகள் தான். பட் தட்ஸ் ஓகே டு திங்க். அது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அவங்க பார்க்குறாங்க ரொம்ப நாள், இல்லைன்னா எங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த ரெகக்னிஷன் அதோட பாசிட்டிவ் தான். லைக் இட் கீப்ஸ் அஸ் ட்ரைவ் டு நம்ம நிறையா பண்ணணுங்கிறதுக்கு. அண்ட் பர்சனலாக எனக்கு இங்கே நான் சஸ்டைனபிளாக இருக்கணும். இந்த ஷோ கால் ஃபார் அ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி ப்ரைம் பீரியட்னு ஒன்று இருக்கும், அது முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நிறையா படங்கள் பண்ணிடணும் அப்படி இருக்குல்ல. அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. ஐ எம் ஹியர் டு ஸ்டே. எனக்கு கதை எழுதணும், நடிக்கணும். ஃப்ளீபேக்னு ஒரு சீரீஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஃபிபி வாலர்-பிரிட்ஜ் நிறைய பெண்களுக்கு நான் வந்து சொல்கிறது, அதை போய் பாருங்க, அதோட ரைட்டிங் பாருங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மாதிரியான சீரீஸ் தமிழில் நம்ம ரீஜனலில் வரணும்னு ஆசை. ஸோ நான் கடைசி வரைக்கும் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஐம் கீப் ஒர்க்கிங். அதில் சின்ன டிலே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வி ஹாவ் அ டீம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா எழுதுகிறோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் டிரெக்டிங் அண்ட் எடிட்டர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ணுறோம், இப்படி எங்ககிட்ட ஒரு 2-3 கதை இருக்குது, நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் தட் வே நாங்கள் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிலேஸ் இது எல்லாமே இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல, அப்போது பீப்புள் வில் நோட்டிஸ் ஆர் ஒர்க். அதுக்கு டைம் எடுக்கும். பர்சீவரன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டில். இங்கே வந்து ஃபெயில் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்ட் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல, இந்த ஆக்டர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர இது பாஸ் மார்க், இந்த படம் ஃபெயில் அப்படி இல்லை. நீங்க நினைச்சதெல்லாம் உங்க லைஃப் நடக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். Buy Vivo Mobile and get up to 7,000 instant cashback offer.